சமூகத்தில் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாள் நிறைவு ஆராதனைகளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் 7 முத்திரையில் 5வது முத்திரையினுடைய சம்பவத்தை கடந்த வாரத்தில் நாம் படிக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்தார். கிறிஸ்து பரலோகத்தில் 5வது முத்திரையை உடைத்த போது பலிபீடத்தின் கீழ் இருக்கிற ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே, எதுவரைக்கும் நீங்கள் எங்கள் ரத்தத்தை குறித்து பழி வாங்காமலும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி பலிபீடத்தின் கீழ் இருந்த ஆத்துமாக்கள் கேட்டதையும், ஆண்டவர் அவர்களுக்கு சிறிது காலம் பொறுமையாயிருங்க, உங்களைப் போலவே உங்களுடைய சகோதரர் வசனத்து நிமித்தம் கொலை செய்யப்பட இருக்கிறாங்க, அந்த தொகை நிறைவேறும் அளவும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் பதில் கொடுத்த சம்பவத்தை கடந்த வாரத்தில் படித்தோம். அதில் அவங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டதையும், அந்த வெள்ளை அங்கி என்பது எதை குறிக்கிறது என்பதையும் பலவிதமான அற்புதமான சத்தியங்களை படித்தோம். அதில் ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லிட்டு 6வது முத்திரைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேங்க. அந்த பலிபீடம் என்று வருகிற பொழுது நம்ம பார்த்தோம், பரலோகத்தில் 2 விதமான பலிபீடங்கள் இருக்கிறது ஆசரிப்பு கூடாரத்தில். ஒன்று பொன் தூப பீடத்தையும் பலிபீடம், ஆல்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடத்தையும் பலிபீடம் தான் சொல்லுவாங்க. அது புரிதலுக்காக மற்றொரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பலிபீடம் என்பது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற இடம் தான் என்னங்க பலிபீடம் இல்லை. இப்போ நமக்கு நன்றாகவே தெரியும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே அடிக்கப்பட்டார்? ஆட்டுக்குட்டியானவர் யாருங்க? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே அடிக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து பூமியிலையா பரலோகத்திலையான்னு கேட்குறேன். பூமியில். அப்போ பரலோகத்தில் எது இல்லை? பிரகாரம் கிடையாது, பூமி தான் பிரகாரம். பலிபீடம் எங்கன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட இடம்தான் பலிபீடம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பலிபீடத்தின் கீழிருந்து ஆத்துமாக்கள் கூப்பிடுது அப்படின்னா அதுக்கு மற்றொரு அர்த்தம், பலிபீடம் என்பது இந்த பூமியை தான் குறிக்குது. இந்த பூமிக்கு கீழாக இரத்த சாட்சியாய் மரித்த பிள்ளைகள் என்ற உதாரணத்தையும் அந்த 5வது முத்திரையில் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இது சற்று புரிதலுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிற ஒரு கருத்து. ஸோ இது 5வது முத்திரை. இப்போ 6வது முத்திரையை நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை எது அப்படின்னா 6வது முத்திரை. அதில் ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை குறித்து இந்த 6வது முத்திரையில் பேச போகிறாங்க. ரொம்ப கவனத்தோடு நம்ம படிப்போம். 6வது முத்திரையின் காலம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வாக்கியத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? ஸோ இந்த 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் 6வது முத்திரைங்க. இப்போ இந்த 6வது முத்திரையை பரலோகத்தில் ஆண்டவர் உடைக்கிறாரு. பரலோகத்தில் கிறிஸ்து 6வது முத்திரையை உடைத்த மாத்திரத்தில் பூலோகத்தில் எத்தனை சம்பவம் நடக்குது? யாராவது கவுண்ட் பண்ணி எனக்கு உதவி செய்ய முடியுங்களா? 6வது முத்திரையை கிறிஸ்து பரலோகத்தில் உடைக்கிறாரு. அப்போ கிறிஸ்து பரலோகத்தில் 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது பூமியில் எத்தனை சம்பவம் நடக்குது? 6 சம்பவம். என்னென்ன சம்பவம் கொஞ்சம் வாசிக்கலாமா? அதில் முதல் சம்பவம் என்னன்னு பாருங்க. பூமி மிகவும்
அதிர்ந்தது. முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம், சூரியன் கருப்பு கம்பளியை போர்த்தது. இரண்டாவது சம்பவம். மூன்றாவது சம்பவம், அடுத்த சம்பவம் சொல்றாங்க, சந்திரன் என்ன செய்யுது அப்படின்னா ரத்தம் போல மாறிடுச்சு. நான்காவது சம்பவம், வானத்தின் நட்சத்திரங்கள் விழுகிற சம்பவம். ஐந்தாவது சம்பவம், வானம் சுருட்டப்பட்டு புத்தகம் போல் ஆயிற்று. ஐந்தாவது சம்பவம். ஆறாவது சம்பவம், மலைகள் தீவுகள் யாவும் அகன்று போயின. அப்ப இந்த 6 சம்பவம் 6வது முத்திரையின் காலத்தில் நடக்குது. 6வது முத்திரை, 6 சம்பவம். இன்னைக்கு நம்ம எத்தனை வசனங்களை வாசிக்க போறோம் அப்படின்னா 3 வசனங்களை மட்டும் தான் வாசிக்க போறோம். அந்த 3 வசனங்களுக்கான பாடங்களை தான் என்ன செய்ய போறோம், நான் படிக்க போறேங்க. ஸோ அப்போ 6வது முத்திரையை கிறிஸ்து உடைக்கிறாரு. பூமியில் எத்தனை சம்பவம் நடக்குது? 6 சம்பவம். இந்த 6 சம்பவமும் இந்த உலகத்தில் எப்போ நடந்தது, எந்த காலத்தில் நடந்தது என்பதை நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது எந்த காலத்தில் நிறைவேறியது என்பதை பார்க்கும் பொழுது நம்ம எந்த முத்திரையின் காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்திக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம 5வது முத்திரையின் காலகட்டத்தை பார்த்தோம். 5வது முத்திரையின் காலகட்டத்தில் பலிபீடத்தின் கீழ் இருக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவர் நோக்கி எதுக்கு ஜெபம் பண்ணாங்க, எதுக்கு வேண்டுதல் செய்தாங்க? நியாய தீர்ப்பு எது வரைக்கும் செய்யாமல் இருப்பீங்க. அப்போ நல்லா கவனிங்க, 7 திருச்சபைகளில் எந்த திருச்சபை நியாய தீர்ப்பின் செய்தியை அறிவித்த திருச்சபை? 7 சபைகளில் கேட்குறேன் நான். ஏன்னா 7 முத்திரையின் காலகட்டமும் 7 திருச்சபையினுடைய காலகட்டமும் ஒன்றாய் பொருந்தி வருகிறத ஒவ்வொரு முத்திரையில் நான் காட்டிக்கிட்டே இருந்தேன். அதன் அடிப்படையில் போன வாரம் நான் அந்த கருத்தை சொல்லலை. 5வது முத்திரையின் காலகட்டத்தில் நியாய தீர்ப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தை கேட்குறாங்கன்னா 7 திருச்சபையில் எந்த திருச்சபை நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்லுகிற திருச்சபை? ஓகே, ஓரளவுக்கு அக்கா வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒன்று வந்துருச்சுங்க. யாரோ சொன்னாங்க, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்ற விஷயத்தை சொன்னாங்க. காலத்தை லவோதிக்கேயா திருச்சபை கணிச்சு சொன்னாங்க. ஆனால் அந்த செய்தியை சொன்னது யாரு? வில்லியம் மில்லருடைய இயக்கம் இல்லை, அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அட்வென்ட் மூமெண்ட். அது எந்த திருச்சபையினுடைய காலகட்டம் அப்படின்னா 6வது சபையின் பேர் என்னங்க? பிலதெல்பியா. அல்ல, சகோதர ஸ்நேகம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்னாங்க பாருங்க, அதுதான் அந்த காலகட்டம். அப்போ ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நியாய தீர்ப்பின் செய்தி, ஆசரிப்பு கூடாரத்தின் செய்தி பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் வந்துச்சு. அதே போல் 5வது முத்திரை அந்த பிலதெல்பியாவினுடைய காலகட்டத்துக்கு பொருந்துகிறது. இப்போ அடுத்த சம்பவத்தை வாசிக்கிறோம். 6வது முத்திரை. அந்த 6வது முத்திரையில் 6 சம்பவம். அந்த 6 சம்பவத்தை படிக்கிற நீங்களும் நானும் இந்த 6வது முத்திரை எந்த திருச்சபையின் காலகட்டம் என்பதை முடிவில் நீங்கள் தான் சொல்லணும். நான் சம்பவத்தை சொல்கிறேன். அதில் முதல் சம்பவம், பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? வரலாற்றில் பூமி மிகவும் அதிர்ந்த சம்பவம் எப்போ துவங்கியது, இந்த பூமி அதிர்ச்சி எப்போ நடைபெற்றது என்பதை நம்ம எல்லாரும் வரலாற்றின் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு வருஷத்தில் நிறைவேறியது. எப்போ அப்படின்னா நவம்பர் 7, 1755 வருஷத்தில். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ்பியன் எர்த்குவேக். லெஸ்பியன் பூமி அதிர்ச்சி என்ற, அதுக்கு தமிழான வார்த்தை லிஸ்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லிஸ்பியன் எர்த்குவேக், லிஸ்பியன் பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதனுடைய பேர் லிஸ்பியன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்றத நீங்கள் நானும் யோசிக்கணும். எதுக்காக அந்த லிஸ்பியன் எர்த்குவேக் என்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 7ஆம் தேதி 1755 வருஷத்தில் இந்த இடத்துல தான் முதலாக பூமி அதிர்ச்சி ஆரம்பமானதுங்களாம். ஏன் அந்த இடத்துல வந்துச்சு என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெற்றது. ஏன் அங்கே ஆரம்பமானது என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சின்ன கொம்பு ராஜா ஆளுகை செய்தார் இல்லைங்களா? அந்த சின்ன கொம்பு ராஜா தேவ ஜனங்களை அதிகமாய் உபத்திரவப்படுத்தின இடம் எது அப்படின்னா அந்த லிஸ்பியன். இந்த லிஸ்பியன் என்ற இடத்துல தான் அவர் அதிகமாய் தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தினாரு. இப்போ அதே இடத்துல தான் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஏன் அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா உன்னுடைய வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள் என்ற நோக்கத்துக்காக அந்த இடத்துல முதலாக என்ன செய்யுது அப்படின்னா பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து
ஒவ்வொரு பக்கங்களிலும் இந்த பூமி எதிர்ச்சியினுடைய எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஐரோப்பா கண்டங்கள் முழுவதுமாக அநேக இடங்களில் பூமி எதிர்ச்சியானது நடைபெற்று கொண்டே இருந்தது. அப்போ அது நிறைவேறின வருடம் எது அப்படின்னா நவம்பர் 7 1755 வருஷத்தில் முதல் தீர்க்க தரிசனமானது நிறைவேறி இருக்கிறது. இதை மத்தேயு லூக்கா புத்தகத்திலையும் மார்க் புத்தகத்திலையும் பின்னாடி வாசிக்க போகிறோம். கிறிஸ்துவும் அதை உறுதிப்படுத்துகிறார். வாசிப்போம். இரண்டாவது சம்பவம் என்னங்க? சூரியன் கம்பளியை போல் கருத்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப கருப்பு கம்பளியை போர்த்தது அப்படின்னா சூரியன் ஒளி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சூரியன் ஒளி கொடுக்காத சம்பவம் எந்த வருடம் நடந்தது அப்படின்னா 1780 வருடம் மே 19 1780 வருஷத்துல ஐரோப்பிய கண்டம், அதுல விசேஷமா இங்கிலாந்து பகுதியில் சூரியன் ஒளியே கொடுக்கலையா. இப்ப சூரியன் ஒளி கொடுக்காம போனபடியினால அந்த இடமே ரொம்ப இருண்டு போனது. யோசித்து பாருங்க, சூரிய ஒளிச்சமே இல்லை, இந்த உலகம் எப்படி இருக்கும்? ரொம்ப இருளா இருக்கும்ல. நீங்க சந்தேகம் காரியங்கள் இருக்கும் அப்படின்னா மாபெரும் ஆன்மீக போராட்ட புத்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. இதனுடைய முழு சாப்டரையும் கொடுத்திருக்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் இது உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இரண்டாவது சம்பவம் மே 19 1780 வருஷத்துல இரண்டாவது சம்பவம் நடந்துச்சு. முதல் சம்பவம் எந்த வருஷம் சொன்ன? 1755. இரண்டாவது சம்பவம் 1780. இப்ப சூரியன் ஒளி கொடுக்காம போனதில்ல, அதனால சந்திரன் எப்படி மாறுது அப்படின்றத பைபிள்ல வாசிக்கிறோம். சந்திரன் ரத்தம் போல மாறிற்று. எப்பவுமே நல்லா கவனிக்கணும், சந்திரனுக்கு ஒளி எங்கிருந்து கிடைக்கும்? சூரியன்ல இருந்து தானே கிடைக்கும். அப்ப சூரியன் தன் ஒளியை கொடுக்காமல் இருக்கிற சூழ்நிலையில சந்திரனுடைய கலர் ரத்தம் போல ஆயிடுச்சான். எல்லாம் ஒரே காலகட்டங்கள். ஒரு இடத்துல சூரியன் ஒளி கொடுக்கல, மறு இடத்துல சந்திரன் ரத்தம் போல ஆணுகிற சம்பவத்தை அதே 1780 வருஷத்துல அதே தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை வரலாற்றில் உறுதிப்படுத்த முடியுதுங்க. அடுத்தது 3 தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நாலாவது தீர்க்க தரிசனம் என்னங்க படித்தோம்? நாலாவது சம்பவம் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அத்தி மரத்தில் பெருங்காற்று அடிச்சிச்சுன்னா எப்படி அந்த அத்தி மர காய்களும் கனிகளும் உதிருமோ அதுபோல நட்சத்திரமானது பூமியில் உதிர்ந்ததாம். அது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா நவம்பர் 13 1833 வருஷத்தில் 4வது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்போ இந்த 4 தீர்க்க தரிசனங்களில் 4வது தீர்க்க தரிசனம் நட்சத்திரம் விழுகிற சம்பவம் அது 1833 நிறைவேறிடுச்சு. இப்போ எத்தனை சம்பவம் பார்த்துட்டோம்? 4 சம்பவங்களை பார்த்துட்டோம். இன்னும் 6வது முத்திரையில் எத்தனை சம்பவம் இருக்குது? 2 சம்பவம் இல்லை. அந்த 5வது சம்பவம் என்னங்க படித்தோம்? வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல ஆயிற்று. இந்த சம்பவம் எப்போ நடக்கும்? இயேசுவினுடைய வருகையில். ஓகே, வெரி குட். இப்போ 6வது சம்பவம் மலைகள் தீவுகள் அகன்று போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இது எப்போ தான் நடக்கும்? 2ஆம் வருகையில். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா 4வது சம்பவம் 1833 நடக்குது. ஆனால் 5வது சம்பவமும் 6வது சம்பவமும் இயேசுனுடைய 2ஆம் வருகையில் தான் நடக்குது. ஏன் 4வது சம்பவம் நடந்த உடனடியாக 5வது சம்பவம் நடக்கலை? 5வது சம்பவம் நடைபெறாமல் போனதற்கு காரணம் என்ன? இந்த காரணத்தை நீங்கள் நானும் தெரிந்தாதான் நம்ம எந்த முத்திரையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம அந்த காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பது தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே ஏன் ஆண்டவர் இந்த வானத்தில் இந்த அடையாளங்கள்லாம் கொடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது இல்லைங்களா? அந்த கேள்விக்கான விடையை பைபிள் சொல்லுது. கொஞ்சம் வாசிப்போம் வாங்கல. மார்க் 16வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இப்போ இங்கே சீஷர்கள் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது எது எல்லாம் நடக்குதுன்னா அடையாளங்கள்லாம் நடக்குதான். இப்போ இந்த அடையாளம் ஏன் நடக்குது அப்படின்னா எதை உறுதிப்படுத்துகிறாங்களா? வசனத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ அடையாளத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் ஏதோ ஒரு வசனத்தை சொல்கிறாரு. அந்த வசனத்துக்கான அந்த நிறைவேறுதல் தான் அடையாளம். புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். 1833 வருஷத்தில்
ஒரு செய்தியை அறிவிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு செய்தியை உலகுக்கு அறிவிக்குது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த உலகத்தில் 2ஆம் முறை வரப்போகிறார். இவங்க செய்தியை சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கு எது வரணும்? அடையாளம் வரணும். அப்ப ஆண்டவர் ஏன் அடையாளத்தை கொடுக்கிறார்னா, நான் செய்தியை கொடுத்திருக்கிறேன், அந்த செய்தியை நீ நம்பணும் அப்படின்னா எதை பாரு? அடையாளத்தை பாரு. அப்ப அடையாளத்தை பார்க்கும்போது நீங்க செய்தி என்ன பண்ண முடியும்? உறுதிப்படுத்த முடியும். பொதுவாகவே நம்ம அட்வென்ட் திருச்சபைகளில் இயேசுவினுடைய வருகைக்கு காலங்களை குறிக்கிற, நேரத்தை குறிக்கிற சில காரியங்கள் உள்ளேயும் உண்டு. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, பா காலத்தின் நேரத்தையும் குறிக்காதீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. ஆண்டவர் ஒருபோதும் குறித்த நேரத்தை இந்த வருஷம் வந்துருவேன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா வருகையை துரிதப்படுத்துவதும் தாமதப்படுத்துவதும் யாருடைய கரத்தில் உண்டு? நம்முடைய கரத்தில் உண்டு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இங்க அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன அடையாளத்தை கொடுக்கிறார்னா, பூமி அதிர்ந்து போகிறது, 2வது சூரியன் கருகருத்து போகிறது, சந்திரன் சிவப்பா மாறிடுது, நட்சத்திரங்கள் விழுகிறது. இந்த நட்சத்திரங்கள் விழுகிறது எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்த மக்கள் ஒரு கேள்வி உள்ள எழும்பணும். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இதையெல்லாம் நடக்குது? இதையெல்லாம் நடப்பதற்கான காரணம் என்ன? அப்ப இந்த கேள்வி அவங்களுக்குள்ள எழும்பும் போது வசனத்தை கொண்டு போய் பாருங்க, இந்த வசனம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அடையாளத்தை கொடுக்கிறார். இதனால நமக்கு நன்றாகவே தெரியும். அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? எப்படி வசனம், எந்த வசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்கிறார் என்பதை வேதத்தில் சில இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். அதில் மார்க்குவின் புத்தகத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், நீங்களும் அதை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். எங்கேருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கு 13வது அதிகாரம், மார்க் 13வது அதிகாரம் வசனம் 24 அப்படியே வாசிக்கலாமா? அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும். கேள்வி, அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும் சொல்றாங்களே, எந்த உபத்திரவம்? எந்த உபத்திரவம்? வரலாற்றில் எப்போ உபத்திரவம் நடந்துச்சுன்னு நம்ம படித்தோம்? எந்த காலகட்டத்தில் பரிசுத்தவான்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்கன்னு படித்தோம்? ஒரு 1260 வருடம்னு சொன்னோம் இல்லைங்களா? எந்த வருஷம் ஸ்டார்டிங், எந்த வருஷம் எண்டிங்? அது கிபி 538 1798. அதை தான் சொல்கிறார் ஆண்டவர், அந்த உபத்திரவ நாட்களுக்கு பிறகு. அப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்கணும் அப்படின்னா 1798க்கு பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் நடந்தாலும் அது முக்கியமாக எந்த சம்பவத்தை சொல்கிறாரு பாருங்களேன். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். இப்ப சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் வானத்திலையும் பூமியில் அடையாளத்தை கொடுத்தாரு? என்ன அர்த்தமா? இவைகள் எல்லாம் நடக்கும்போது யார் வராங்க? மனுஷகுமாரன் வராரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அடையாளங்கள்லாம் உலகத்தில் நடைபெறுகிற பொழுது யாருடைய வருகை சமீபம்? இயேசுவினுடைய வருகை சமீபம் என்ற விஷயத்தை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் அடையாளங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார்னா, அவருடைய வருகை சமீபம் என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். சரி, இதுல அடுத்த கருத்துக்கு நம்ம கடந்து போக போறோம். அடுத்த கருத்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் அடையாளங்களை இங்க மட்டும் சொல்லல, இன்னும் வேதாகமத்தில் ஒரு சில பகுதிகளில் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்துக்களையும் என்ன செய்ய போறோன்னா கொஞ்சம் வாசிக்க போறோம். அதை கொஞ்சம் வாசிப்போம் வாங்க. யோவேலுடைய புத்தகம் 3வது அதிகாரம், யோவேல் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? இதோ யூதாவுக்கு வாசிங்கக்கா, சிறையிருப்பை திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி
யோசேபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்க போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் எனும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணமாயம் கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்த நிமித்தம் அங்கே அவர்களோட வழக்காடுவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு யுத்தம் இருக்குதுங்களாம், வழக்கு ஆண்டவர் முடிக்க போறாராம், ஒரு கடைசி யுத்தம் இருக்குதான். அந்த யுத்தத்தினுடைய சம்பவங்களை தான் அந்த 3வது அதிகாரம் முழுக்க வந்து சொல்றாங்க. அதில் முக்கியமா வசனம் 9 வாசிக்கலாமா? இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. இப்ப அடுத்த வார்த்தையை வாசிக்கிறேன், கவனிங்க. ஜாதிகள் எழும்பி யோசேபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக, சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலையை நிரப்புகிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். ஆண்டவர் இந்த அடையாளத்துக்கு முன்னாடி நடைபெறுகிற சம்பவத்தை சொல்றாரு. இந்த அடையாளங்கள்லாம் நடைபெறுகிற பொழுது என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, ஆண்டவர் இறுதி யுத்தத்தை நடத்த போகிறார். இறுதி யுத்தத்தை நடத்துவதற்கான காலம் சமீபமாயிடுச்சு. கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை இந்த யோவேல் 3வது அதிகாரத்திலையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இந்த 2 காரணங்களை படித்த நம்ம ஒரு மிக முக்கியமான கேள்வி ஆரம்பத்தில் கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, முதல் 4 சம்பவங்கள் பூமியில் நிறைவேறிடுச்சு, 5வது சம்பவமும் 6வது சம்பவம் நிறைவேறலை. கேள்வி, 4வது சம்பவம் 1833 நிறைவேறிடுச்சு அப்படின்னா உடனே 5வது சம்பவம் நிறைவேறணுமா இல்லையா? ஆனால் ஏன் நிறைவேறல? 5வது சம்பவம் 6வது சம்பவம் இயேசுவின் 2ஆம் வருகைன்னு சொல்கிறேன்ல, ஏன் இயேசுவினுடைய 2ஆம் வருகை இன்னும் நடைபெறலை என்பதற்கான கேள்விக்கான பதில் தான் இருக்குதாங்க. இதுக்கான பதிலை யோவேல் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. வாசிக்கலாமா? யோவேல் 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 30யும் 31யும் நான் வாசிச்சுட்டு அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன், கவனிங்க. வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்தாகிலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியானிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். என்ன சொல்றாரு? ஏன் இந்த அடையாளங்கள்லாம் நடக்குது? இந்த அடையாளங்களை நடந்து முடிஞ்சது உடனே ஏன் கர்த்தனுடைய வருகை சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி ஏன் ஆண்டவருடைய வருகை வரல? ஏன் ஆண்டவர் சீக்கிரம் வரல? 5வது சம்பவமும் 6வது சம்பவமும் உடனே நடந்திருக்கணும், ஏன் நடக்கல? இப்ப அதற்கான விடைய இதே யோவேல் 28வது வசனத்துல சொல்றாரு. கொஞ்சம் வாசிப்போம் பாருங்க. 28வது வசனம் என்ன சொல்லுது? யாராவது வாசிங்க பார்ப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். புரிகிற மாதிரி சொல்கிறேன். முதல் 4 சம்பவங்கள் நிறைவேறிடுச்சு, 5வது சம்பவமும் 6வது சம்பவமும் இன்னும் நிறைவேறலை. ஏன் இவ்வளோ கால இடைவேளை? 5வது சம்பவமும் 6வது சம்பவமும் இயேசுனுடைய 2ஆம் வருகை அப்படின்னா ஏன் இயேசுனுடைய 2ஆம் வருகை இன்னும் வரவில்லை என்பதற்கான கேள்வியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பா இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்பொழுது இயேசுனுடைய வருகை சமீபம்,
ஆனால் ஏன் இன்னும் வருகை வரல தெரியுமா? ஏன் இன்னும் ஆண்டருடைய வருகை சமீபம் என்பதை சொல்லியிருந்த போதும் கூட ஏன் வருகை வராமல் இருக்குதுன்னு உனக்கு புரியுமா? ஏன் ஆண்டவரே? அவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு ஒரு ஆசை விருப்பம் இருக்குதான். அந்த ஆசை விருப்பம் என்ன அப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் எதை ஊற்ற போகிறாராம்? ஆவியை ஊற்றி என்னங்க செய்ய போகிறாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆவியானவரை ஊற்றி என்ன செய்ய போகிறாரு? என்ன செய்ய போகிறாரு? யோசித்து பாருங்க. 4வது சம்பவத்துக்கு அப்புறம் 5வது சம்பவம் நடந்திருக்கணுங்க. ஆனால் 5வது சம்பவம் தாமதப்பட்டதற்கு காரணம் யாரு? யாருங்க? நம்ம தானே. ஏன்? ஆண்டவர் எல்லா பிள்ளைகளின் மீதும் ஆவியானவரை ஊற்றி ஆவியானவருடைய பலத்தோடு ஊழியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு யார் ஆயத்தமாக இல்லை? நம்ம ஆயத்தமாக இல்லை. ஏன் 5வது சம்பவமும் 6வது சம்பவம் இன்னும் நடக்கலை அப்படின்னா, இன்னும் பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் மீது ஆவியானவர் பொழியப்படலை. ஆவியானவர் பொழியப்பட்டாதான், பின்மாறின அனுபவம் வந்தாதான் பெருத்த ஊழியம். அந்த ஊழியத்தினுடைய முடிவு தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அப்போ நல்லா கவனமாக கவனிங்க. 5வது சம்பவமும் 6வது சம்பவமும் நடைபெறாமல் இருக்கிறது அப்படின்னா அதற்கு யார் தான் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. நீங்கள் நானும் தான் பொறுப்பு. ஏன் பொறுப்பு அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் நானும் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஜெபங்கள் எதற்காக இருக்கிறது? ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் உங்க ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எங்க மேல ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற கருத்தான ஜெபம் கடைசியா நம்ம வாயிலிருந்து எப்ப வந்துச்சு? எப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பரிசுத்த ஆவியை கொடுங்க என்று சொல்லி கேட்கிற ஜெபம் எப்ப கடைசியா இருந்துச்சு? ஏன்னா ஆவியானவர் இல்லாம ஊழியம் இல்லை. ஊழியம் முடியாம யார் வர முடியாது? இயேசு வர முடியாது. அப்போ நல்லா கவனிச்சுங்க. 5வது சம்பவமும் 6வது சம்பவமும் நிறைவேறாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அப்போ அந்த தடுத்து நிறுத்தி வைப்பதற்கான தடைகள் யாருங்க? நம்ம தானே. இதுதான் லூக்கா 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இயேசுவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுனால ஒரு பெருத்த ஊழியம் நடந்துச்சு. அந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள சத்தியம் உலகமெங்கும் கொண்டு போய் செல்லப்பட்டுச்சு. அன்னைக்கு ஆண்டவர் நியமித்த ஊழியம் அன்னைக்கு சிறப்பாக நடந்துச்சு. அதே போல ஒப்புமையாக பரலோகத்தின் ஆண்டவர் அன்னைக்கு முன்மாறியின் அனுபவத்தை கொடுத்தாரு. அதே போல இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஆவியானவர் வைத்திருக்கிறாரு? பின்மாரியின் ஆவியை வைத்திருக்கிறாரு. இப்ப கேள்வி, அந்த பின்மாரியின் அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? யாரெல்லாம் ஆவியானவருடைய உதவிக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? இந்த காலங்களில் நம்ம நாவுகளில் இருந்து பிறக்கிற ஜெபம் ஆவியானவரை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 7 திருச்சபை, லவோதிக்கா திருச்சபை எந்த திருச்சபைங்க? எத்தனை காலகட்டங்க? 7வது திருச்சபையின் காலகட்டம். அப்போ நம்ம 7 திருச்சபையின் காலத்தில் எந்த சபையில் இருக்கிறோம்? 7வது திருச்சபை. இப்போ 7 முத்திரையை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 7 முத்திரையில் நாம் எந்த முத்திரையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த முத்திரையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 6வது முத்திரை இல்லை. 6வது முத்திரையில் இன்னும் எத்தனை சம்பவம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது? 2 சம்பவம். அந்த 2 சம்பவமும் இயேசுவினுடைய வருகையின் போது நடைபெறுகிற சம்பவம் இல்லை. அப்போ நல்லா கவனிங்க. இயேசுவின் வருகைக்கும் நமக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குது? எவ்வளவு காலம் இருக்குது? இதுதான் தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது புரிந்து கொள்ளும்போது தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற செய்தி. 5வது முத்திரையின் காலகட்டத்தில் இருந்தவனுக்கு கூட ஒரு காலகட்டம் இருந்துச்சுப்பா. ஆனால்
6வது முத்திரையின் காலகட்டத்தில் வாழ்கிற உனக்கு நேரமே இல்லை. ஏன்னா 7வது முத்திரை உடைத்தா யார் வந்துடுவாங்க? இயேசு வந்துடுவார். இந்த 2 சம்பவம் இயேசுனுடைய வருகைக்கு அதுக்கப்புறம் தான் நடைபெறுகிற சம்பவம். அப்போ நீங்கள் நானும் இயேசுவின் வருகைக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறதா? பாவத்தை விட்டுட்டோமா? பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு என்னை ஏற்றுக்கொள்கிற குணத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேனா? என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? நான் இன்னும் இந்த உலகத்தில் 10 வருஷம் 20 வருஷம் வாழ்வேன் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் இருப்பதற்கான திட்டங்களை தீட்டி பல வருஷத்துக்கான திட்டங்களை வகுத்து வைத்து கொண்டிருக்கிறேனா? வேதம் சொல்லுது, இனி காலம் செல்லாது. இந்த உலகத்தில் கடைசியாய் ஒரு தலைமுறை இருக்கும் அப்படின்னா அது உங்களையும் என்னையும் தவிர வேறு ஒரு தலைமுறை கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த தலைமுறை ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் பின்மாரின் அனுபவத்தை ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு. பின்மாரின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற அந்த கூட்டம் ஒரு பெருத்த ஊழியத்தை செய்து அந்த ஊழியத்தினுடைய முடிவு இயேசுவினுடைய 2ஆம் வருகை. ஒரே ஒரு சம்பவம் தான் நடைபெறணும். அந்த ஒரு சம்பவம் எது தெரியுங்களா? பின்மாரியை பெற்றுக்கொள்கிற சம்பவம். ஒரு கேள்வியை நம்ம சிந்திச்சு முடிப்போம். கரண்ட் சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நானும் மற்றவர்களை பார்க்க வேணாம், நம்மளுடைய இருதயமே நமக்கு சாட்சி சொல்லட்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆவிய ஆண்டவர் எனக்கு பின்மாரின் அனுபவத்தை கொடுத்தாருன்னா நான் பெற்றுக்கொள்வேன், அந்த வாழ்க்கை எனக்குள்ளே இருக்குது, நான் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் துறந்து நான் பின்மாரின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா சூழ்நிலைக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எத்தனை பேருங்க உறுதிப்படுத்த முடியும்? யாருக்கு தெரியுங்களா? பின்மாரி. முன்மாரின் அனுபவத்தை எந்த மனிதன் பெற்றானோ அவங்களுக்கு தான் எந்த ஆவி? பின்மாரியின் ஆவி. முன்மாரியின் அனுபவத்தை பெற்றவங்க எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு வாங்கலேன். முன்மாரியின் அனுபவத்தை பெற்ற கூட்டம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மக்கிட்ட இல்லைன்னா நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நீங்களாம் முன்மாரியின் ஆவி இன்னும் பெறவே இல்லை. அன்னைக்கு முன்மாரியின் அனுபவத்தை பெற்றவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அந்த 2வது அதிகாரத்தில் வசனம் 42 நான் வாசிக்கிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்நுண்ணியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ முன்மாரின் அனுபவத்தை பெற்றவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசம் வேத வசனம் வாழ்க்கையாக இருக்கும். சத்தியம் சொல்லிடுச்சு, நான் கீழ்ப்படியணும், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் உபதேசத்தில் வாழுதல். 2வது அந்நுண்ணியத்திலும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த அந்நுண்ணியம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஐக்கியம், ஒன்றுபட்டு இருக்கிற சூழ்நிலை, பிரிந்து போகவே தோணாது. ஏன்? முன்மாரின் அனுபவம் இருக்கிறவங்க ஒருபோதும் பிரிந்து போவதற்கான யோசனைக்குள்ள வரவே மாட்டார்கள். 3வது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அப்பம் பிக்குதலிலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பம் பிக்குதல் நம்ம என்ன அர்த்தங்க? அப்பம் பிக்குதல்னா என்ன அர்த்தம்? திருவிருந்தத்தை பற்றி தாங்க பேசுகிறாங்களா? அது மட்டும் இல்லைங்க, அவங்க சாப்பாடெல்லாம் ஒன்றா உட்காந்து பரிமாறி சந்தோஷத்தோடு சாப்பிடுவாங்களாம். அந்த அனுபவம் முன்மாரியை பெற்றுக்கொண்டவங்களுடைய இருதயத்தில் பொங்கி வழியுதுங்களாம். அடுத்த காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். எங்கே வாசிக்கிறேன் அப்படின்னா வசனம் 44, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கை இல்லைங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்பாங்களாம். கருத்து வேறுபாடுகள் இருக்கவே இருக்காதான். அதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்க. கீழே நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தைகள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான தக்கதாக அளவு அவைகளில் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. இப்போ முன்மாரின் அனுபவத்தை பெற்றவங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் சர்ச்சுக்கு வருவாங்களா, இல்லை தினந்தோறும் சபைக்கு வருவாங்களா?
அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் என்பதை யோசிச்சு பாருங்க. கீழே வாசிக்கிறேன். அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒன்று சொல்லட்டுங்களா, ஏன் கல்லடியான கோடம் திருச்சபை புது ஆத்துமாக்களுடைய வரவு இன்னும் ஏன் இல்லை? ஏன் ஆத்துமாக்களுடைய அறுவடையை நீங்கள் நானும் கண்களால் காண முடியல அப்படின்னா, இந்த வேத வாசனம் உடைத்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. பா, முன்மாரின் அனுபவம் உங்ககிட்ட இல்லைப்பா. முன்மாரின் அனுபவம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீ கவலைப்படாத. ரட்சிக்கப்படுகிறவர்களை நான் அனுதினமும் சபையில் என்ன பண்ணுவேன்? சேர்த்து கொண்டே வருவோம்ப்பா. உங்களுக்குள்ள அன்னுண்ணியம் இருக்கும்பா, ஐக்கியம் இருக்கும்பா. ஒன்றா உட்காந்து போஜனம் புசிப்பீங்க, சந்தோஷத்தோடு இருப்பீங்க, சமாதானத்தோடு இருப்பீங்க. இது யாரால மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருவர் முன்மாரின் அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்களோ அந்த முன்மாரின் அனுபவத்தை பெற்ற நபர் எல்லா வேற்றுமைகளும் கலைத்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்களாம். இந்த அனுபவத்தை பெற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற மனிதனுக்கு தான் ஆண்டவர் எந்த அனுபவத்தை கொடுக்கிறாரு? பின்மாரின் அனுபவத்தை கொடுக்கிறார். பாவத்தை ஜெயித்த அனுபவம், பரிசுத்தமாய் வாழ்கிற அனுபவம், கள்ளங்கபடம் இல்லாமல் வாழ்கிற அனுபவம். இந்த அனுபவத்தை உடைய ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பின்மாரின் ஆவியை கொடுக்கிறாரு. இயேசுவினுடைய வருகை தாமதப்படுத்துவதற்கான காரணம், எந்த 5வது சம்பவமும் 6வது சம்பவமும் இன்னும் உலகத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பின்மாரியை பெற்றுக்கொள்ள வேண்டிய கூட்டம் இன்னும் அந்த பின்மாரியின் அனுபவத்துக்காக என்ன பண்ணலை? ஜெபமே பண்ணலை. நான் ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒரு விஷயத்தை நான் யோசிப்பேன். நான் அதை தவறாக சொல்ல வரல. நம்முடைய உள்ளம் எந்த விஷயத்தில் செயல்படுது என்பதை அந்த ஜெபம் சொல்லிக் கொடுக்கும். கடந்த கால ஜெபத்தை விட்டுருங்க, இனி வரக்கூடிய ஜெபங்களை கவனிங்க. ஆராதனை வேலையாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற வேலைகளாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தில் எதை கேட்குறோன்றதை யோசித்து பாருங்களேன். பொதுவாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த நேரத்தின் தேவை என்னவோ அந்த தேவையை மட்டும்தான் என்ன பண்ணும்? சரியாக கேட்கணும். அதில் முதல் கேள்வி, ஆவியானவருக்காக நீங்கள் நானும் ஜெபித்த ஜெபம் எப்போ? ஆராதனை வேலையை விட்டுருங்க, தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் செய்கிறோமே, அந்த ஜெபத்தில் பின்மாரின் ஆவியை கொடுங்கப்பா, ஆவியானவருடைய ஒத்தாசையை கொடுங்கப்பான்னு சொல்லி இறுதியாய் ஜெபித்த ஜெபம் எப்போ? அன்பானவர்களே, ஏன் 5வது சம்பவமும் 6வது சம்பவம் நடைபெறாமல் இருக்குது அப்படின்னா, பின்மாரிக்காக ஜெபிக்க வேண்டிய கூட்டம் எதுக்காக ஜெபிக்கலை? பின்மாரிக்காக ஜெபிக்கலை. ஏன் பின்மாரிக்காக ஜெபிக்கலைன்னா, முன்மாரியின் அனுபவமே வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. அந்த முன்மாரியின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறதுனால பின்மாரியின் அனுபவத்தை கேட்கவே முடியலை. சரி, கேள்வி, நான் முன்மாரியின் அனுபவத்துக்குள்ளேயும் வரல, பின்மாரியின் அனுபவத்துக்குள்ளேயும் வரல, நான் ஆவியானவரை கேட்கவும் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை, அது வரைக்கும் ஆண்டவர் வரவே மாட்டாரா? அது வரைக்கும் இயேசு வரவே மாட்டாரா? என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் வருவார். எப்போ தெரியுங்களா? நீங்களும் நானும் ஜெபிக்காமல் போகலாம், ஆனால் யாரோ ஒரு மனுஷன், ஒத்த மனுஷன், அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, முன்மாரின் அனுபவத்தை கொடுங்கப்பா, ஒன்று சேர முடியலை, உள்ளம் தனியாக இருக்குன்னே தோணுது, எங்களுக்கு புரியுது, எங்களுடைய பலவீனம், எங்கள் மாம்சம் தான் அப்படி சிந்திக்க தோணுது, எங்கள் சுயம் சாகட்டும், எங்கள் மாம்சம் சாகட்டும், ஒன்று கூடி நிற்கிறதுக்கு பலன் தாங்க, ஒன்று கூடி ஐக்கியத்தில் வருவதற்கு பலன் தாங்க ஆண்டவரே. முன்மாரியின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுதினமும் திருச்சபைகளை வந்து நிற்கிற பாக்கியத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கணுங்க. 2-3 வாரங்களாக ஜூமில் ப்ரேயர் போய்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சில நேரங்களில் ஒரு ஊழியக்காரனாக என்னை வருத்தப்படுவது உண்டு. அந்த வருத்தப்படுகிற நேரங்கள்லாம் என் உள்ளத்தை நான் தேற்றிக்கொள்வது என்ன தெரியுங்களா? யாரோ ஒரு நபருக்காக ஆண்டவர் என்ன இந்த திட்டத்தை தொடங்கிட்டார், நான் நினச்சி கடந்து போகிறது அப்படி தான். ஒத்துழைப்பு தராங்க, தராமல் போகிறாங்க, அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நானும் அறியலை ஆண்டவர். ஆனால் யாரோ ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் இந்த திட்டத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மனுஷனுக்காக நான் நிச்சயம் செய்தாக வேண்டும். ஏன்னா தேசத்தை அழிக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் எத்தனை பேர் தேடினாராம்? ஒரு மனுஷங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மற்றவர்களை யோசிக்காதீங்க. அந்த ஒரு மனுஷனை நான் மாறணும்,
அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன மாற்றணும், அந்த ஒரு மனுஷனை நான் முன்மாறியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த ஒரு மனுஷனை நான் பின்மாறியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த ஒத்த மனுஷனை வச்சு ஆண்டு ஊழியத்தை முடிப்பார். யோசித்து பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் என்ற ஒரு மனுஷனை கொண்டு ஆசியா கண்டம் முழுவதும் தேவனால் அசைக்க முடிந்தது அப்படின்னா, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனை வச்சு ஆண்டு ஊழியத்தை முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? சரிங்க, அந்த ஒரு மனுஷனை வச்சு ஊழியத்தை முடிச்சிருவாரு. காலம் ஃபுல்லாக சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் வாடுறான்னு சொன்ன நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம நிலை, வெளியில் பாவிகள்லாம் அந்த சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் காலங்காலமாக சத்தியத்தை கேட்டு மனம் மாறாமல் குணம் மாறாமல் கடைசி வரைக்கும் உட்காந்து போன நம்ம நிலைமை, இந்த நிலைமையை குறித்து தான் ஆண்டவருடைய உள்ளம் தவிக்குதுங்க. அவர் சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமா எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க நான் ஆசையாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ வர. நீங்களும் யாராவது அப்படி மனது இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்களும் அந்த மனநிலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கண்ணீர் உங்கள் கண்களுக்கு தெரியுதுங்களா? மற்ற மனுஷனை பார்க்காதப்பா, என்ன பாருப்பா, உனக்காக மரித்தது நான் அல்லவா, உனக்காக ஜீவனை கொடுத்தது நான் அல்லவா, என்ன நீ பார்க்கறியா என்று சொல்லி கேட்கிற கிறிஸ்துவின் குரல் நமக்கு ஒலிக்கிறதுங்களா? இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போடுகிற காலம். நீ யோசித்து பாருங்க, இயேசுவை சந்திக்கிற காலத்தை நம்ம அறிஞ்சிட்டோமா? 2 சம்பவம் தான், அதுவும் 2ஆம் வருகை நடக்க போகுது. நீங்களும் நானும் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேற்றுமையோடு வாழக்கூடிய காலமா இது? மற்ற மனிதர்களை பார்த்து கடந்து போக வேண்டிய காலமா இது? இல்லைங்க. நிச்சயமாக நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல முடியும், இந்த காலகட்டங்கள் நான் ஒருபோதும் மற்ற மனிதனை பார்க்கவே கூடாதுங்க. ஏன் தெரியுங்களா? ரட்சிப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு சம்மந்தப்பட்டது. என்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது, உங்களால் நான் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்புக்கு உதவியாக இருக்க முடியும், ஆனால் முழுவதும் முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பையும் ஒரு மனுஷனுக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்படைச்சிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேங்க, நமக்கு காலம் இல்லை. 2 சம்பவம் 2ஆம் வருகை தான். அப்போ இயேசுனுடைய வருகைக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, பாவத்தை தொலைக்க வேண்டிய காலம் இல்லை, பரிசுத்தமாக வாழ வேண்டிய காலம் இல்லை. இந்த காலங்களில் நான் எதை சிந்திக்கணும்? என் பகையும் என் கஷ்டத்தையும் என் விரோதத்தையும் என் குரோதத்தையுமா சிந்திக்கணும்? இல்லை, ஆண்டவரே முன்மாறின் அனுபவத்தை கொடுங்க, கடந்த காலம் போகட்டும் ஆண்டவரே, தப்பு செஞ்சுருக்கிறேன், தவறு நடந்திருக்குது, அதெல்லாம் நான் விட்டுறேன்ப்பா, ஒன்றுபடுவதற்கான மனசு கொடுங்கப்பா, ஒன்றிணைவதற்கான மனதை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறதல்லவா ஜெபம். நான் அதை தான் சொன்னேன், நம்ம திருச்சபையின் மீது ஆண்டவருக்கு என்ன பாசமோ என்ன நேசமோ எனக்கு தெரியல. நான் உட்காந்து இந்த சத்தியங்களை ஆயத்தப்படுத்தும் போது என் உள்ளத்துக்குள்ளே எழும்பின கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவரே இந்த சபையில் இதையெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே டிவைன்லையும் அதை தான் பேசுறீங்க, முடிவு ஆராதனையிலையும் அதை தான் பேசுறீங்க, ஏன் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவருடைய உள்ளம் யாரோ ஒரு நபரை தேடிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த நபர் கொஞ்சம் மாறினாங்கன்னா அந்த நபரை வச்சு பெரிய ஊழியத்தை செய்ய போறார் ஆண்டவர். அவங்கள கொண்டு தான் ஊழியத்தை முடிக்க போறாரு. அவங்களுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையணுமா? தேவன் மன்றாடி கொண்டிருக்கிறாரு. அந்த மன்றாட்டத்தை கேட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறோம் என்பதை யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு சம்பவத்தை படிக்க போகிறோம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நல்ல